இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இந்த தேர்தல் பொதுவான பேசு பொருளே இல்லாத போர் அடிக்கும் தேர்தலாக இருக்கிறது என்ற எண்ணம் பரவலாக உள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக தலைவர்களின் பிரச்சார பேச்சு அடையாளப்படுத்தப்படுகிறது. வாக்காளர்களின் எதிர்ப்புக்கு ஏற்ப அவை அமையவில்லை. முன்பு தலைவர்கள் பிரச்சாரத்தின் போது தங்களுக்கு என ஒரு தனி பாணியை பின்பற்றினர். மக்களின் தேவை அறிந்து எதை சொன்னால் அவர்கள் ரசிப்பர் என்பதை தெரிந்து அதற்கேற்ப பேசினர். ஆலோசகர்கள் இருந்தாலும் சொந்தமாக முடிவெடுத்தனர். இப்போதைய தலைவர்கள் சுயமாக செயல்பட முடியாத சூழ்நிலை கைதியாக உள்ளனர். அவர்கள் சம்பளத்திற்கு வைத்துள்ள வியூக அமைப்பாளர்கள் கூறுவது போல் செயல்படுகின்றனர். ஒரு இயக்குனர் நடிகரை இயக்குவது போல் வியூக அமைப்பாளர்கள் அவர்களை இயக்குகின்றனர். இதனால் பிரச்சாரம் நாடகமாக உள்ளது. வியூக அமைப்பாளர்களும் மற்ற தலைவர்களும் பிரச்சாரத்தின் சிறப்பம்சங்களை பார்த்து காப்பியடிக்கின்றனர். இதனால் தலைவர்களின் பிரச்சாரம் சுவாரஸ்யமற்றதாக, இலக்கின்றி கடமைக்கு நடக்கிறது. குறிப்பாக இரு திராவிட கட்சிகளின் பிரச்சாரம் மக்களின் எதிர்பார்ப்பை விட்டு விலகி வேறெங்கோ போய்க் கொண்டிருக்கிறது. தன் பிரச்சாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் தனது அரசின் சாதனைகளை சட்டசபையில் மானிய கோரிக்கையின் போது அறிவிப்புகளை வெளியிடுவது போல் வாசிக்கிறார். அதன்பின் தேர்தல் அறிக்கையில் உள்ள வாக்குறுதிகளை, குறிப்பாக இலவச திட்டங்களை பட்டியலிடுகிறார். தவறாமல் பாரதிய ஜனதாவையும் மத்திய அரசையும் விமர்சிக்க கணிசமான நேரம் ஒதுக்குகிறார். மோடி அரசு ஹிந்தியை திணிக்கிறது, மும்மொழி கொள்கையை கட்டாயப்படுத்துகிறது, சமஸ்கிருதத்திற்கு அதிக நிதி ஒதுக்குகிறது, பள்ளி கல்வி நிதியை தர மறுக்கிறது, கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடாமல் தாமதம் செய்கிறது, தமிழகத்திற்கு ரயில்வே திட்டங்களை தருவதில்லை என பேசியதையே பேசுகிறார். மோடி பலவீனமான பிரதமர் என்றும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறார். வழக்கம் போல சிறுபான்மை மதத்தினரின் ஓட்டுகளை குறிவைத்து மதவெறி பார்வையுடன் பாரதிய ஜனதா அரசு செயல்படுகிறது என மேடைதோறும் விமர்சிக்கும் ஸ்டாலின், நாகர்கோவிலில் பேசும்போது விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் பெயரை தென்னிந்திய திருச்சபை தெற்கு கேரள திருமண்டல செயலர் பிரவீன் என அழுத்தம் திருத்தமாக சொல்லி ஓட்டு கேட்கிறார். இது விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. மதுரை திருமங்கலத்தில் பேசிய ஸ்டாலின், திமுக கூட்டணி மத நல்லிணக்க மாடல், தேஜா கூட்டணி மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் ஆரிய மாடல், மதுரையை மணிப்பூராக துடிக்கிறது என்றார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியை விமர்சிக்கும் போதும் அவர் டெல்லியின் அடிமை, மோடியின் அடிமை என அதிலும் பாரதிய ஜனதாவைத்தான் குறிவைக்கிறார். கடைசியில் ஜெயலலிதா பிரச்சார பாணியை பின்பற்றி திமுகவை 7வது முறையாக ஆட்சியில் அமர்த்த நீங்கள் ரெடியா? திராவிட மாடல் 2.0க்கு ரெடியா? டெல்லி அணியா, தமிழக அணியா என கேட்கிறார். இது ஃபார்முலாவாகிவிட்டது. மாநில தேர்தலில் மத்திய அரசை விமர்சிப்பது சம்பந்தமில்லாத விஷயம் என மக்கள் கடந்து செல்கின்றனர். அது மட்டுமல்லாமல் மத்தியில் பாரதிய ஜனதா அரசு அடுத்த பொது தேர்தலை சந்திக்க இன்னும் 3 ஆண்டுகள் உள்ளன. அதுவரை அக்கட்சி ஆட்சியே தொடரும். 5 ஆண்டுகளாக மத்திய அரசு எந்த உதவியையும் செய்யவில்லை என பேசினால் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் போது அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தமிழகத்தின் வளர்ச்சி பாதிக்குமே என்ற எண்ணம் தான் வாக்காளர்களின் மனதில் பிரதிபலிக்கிறது. மும்மொழி கொள்கை போன்ற விஷயங்களை வாக்காளர்கள் கடந்து சென்று விட்டனர். இந்த AI யுகத்தில் பெரும்பாலானோருக்கு மொழி அரசியலில் ஆர்வம் இல்லை என்பதே நிதர்சனம். ஆபரேஷன் சிந்தூர், ஈரான் விவகாரத்தில் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் இல்லை என்ற விஷயங்களில் பிரதமர் மோடி மீது நன்மதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதனால் அவரை பலவீனமான பிரதமர் என்று சொல்வதை பலர் ரசிப்பதில்லை. சட்டசபை தேர்தலில் மாநில பிரச்சினைகள், எதிர்காலத்தை பற்றி பேசாமல் பழைய விஷயங்களையும் இல்லாத பூதங்களையும் பற்றி பேசுவது திமுக பிரச்சாரத்தை போரடிக்க செய்துள்ளது. அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி தன் பிரச்சாரத்தில் பெரும் பகுதியை தமிழக அரசின் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன், கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் விற்பனை, சட்டம் ஒழுங்கு சீரழிவு என பேசியதையே பேசுகிறார். இவையெல்லாம் பேச வேண்டிய விஷயங்கள் என்றாலும் ஆளுங்கட்சிக்கு பயம் ஏற்படுத்தி அவர்கள் பதில் சொல்லும் விதத்தில் பழனிசாமியின் பேச்சு இல்லை. ஆளுங்கட்சியை பதில் சொல்ல வைப்பதுதான் எதிர்க்கட்சியின் பிரச்சாரமாக இருக்க வேண்டும். மாறாக ஸ்டாலின் அவர் மீது வைக்கும் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லவே நிறைய நேரம் எடுத்துக் கொள்கிறார். 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 8900 கொலைகள் நடந்துள்ளன. போதைப் பொருள் கடத்தல் வழக்குகளில் கைதானவர்களில் பலர் திமுகவை சேர்ந்தவர்கள். 2021 6852 இருந்த போதைப் பொருட்கள் தொடர்பான வழக்குகள் திமுக ஆட்சிக்கு வந்த ஓராண்டிலேயே 10,385 அதிகரித்துள்ளது. கள்ளச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சியில் 68 பேர், மரக்காணத்தில் 22 பேர் இறந்தனர்.
பட்டியலின மக்களுக்கான குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் நீதி கிடைக்காததை கண்டித்து வேங்கை வயல் மக்கள் தேர்தலை புறக்கணித்துள்ளனர். இதையெல்லாம் பழனிசாமி தன் பிரச்சாரத்தில் பேசுவதில்லை. அப்படியே பேசினாலும் மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்துவது போல் பேசுவதில்லை. தனிமனித தாக்குதலில் ஈடுபடுகிறார். அதுவும் சம்பந்தமில்லாத பழைய விஷயங்களை கிளறி திமுக பொதுச் செயலர் ஆர். ராஜா பேசியதாக ஆடியோ ஒன்று சமீபத்தில் வெளியானது. அதை கையில் எடுத்த பழனிசாமி தன்னை ஆளாக்கி வளர்த்த தந்தை கருணாநிதியை முதல்வர் ஸ்டாலின் வீட்டுச் சிறையில் வைத்திருந்தார் என குற்றம் சாட்டினார். இதனால் கொந்தளித்து போன ஸ்டாலின் அமித்ஷாவிடம் அதிமுகவை அடகு வைத்துள்ள பழனிசாமி தோல்வி பயத்தில் எல்லை மீறி பேசுகிறார். எனக்கு உயிர் கொடுத்து ஆளாக்கிய கருணாநிதியை நான் வீட்டுச் சிறையில் வைத்திருந்ததாக நாக்கில் நரம்பின்றி பேசுகிறார் என பதிலடி கொடுத்தார். இதுபோன்ற பழைய விஷயங்கள் தான் தேர்தல் களத்தில் பரபரப்பான விவாத பொருளாகி வருகின்றன. பழனிசாமி தான் இப்படி என்றால் கூட்டணியில் உள்ள தலைவர்களும் அவர் பாதையிலேயே செல்கின்றனர். சென்னை பெரம்பூரில் பிரச்சாரம் செய்த பாமக தலைவர் அன்புமணி திமுகவை வீழ்த்தவே தேமுதிகவை விஜயகாந்த் துவக்கினார். இப்போது அதே திமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பதை விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காது என பிரேமலதாவை தாக்கினார். அதற்கு டெல்லியில் திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு ஊழல் வழக்கு உள்ளவர்கள் எங்களை விமர்சிக்கலாமா என கொந்தளித்தார் பிரேமலதா. தனிமனித தாக்குதல்கள் பற்றி பேசிவிட்டு மக்கள் நகர்ந்து விடுவர். அவை ஓட்டாக மாறாது. மாறாக பழனிசாமியின் தரத்தை தான் குறைத்து காட்டும். திமுகவை திட்டும் அதே நேரத்தில் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் இலவசங்கள் தவிர வேறு என்ன கிடைக்கும் என பழனிசாமி இதுவரை தெளிவாக எடுத்துரைக்கவில்லை. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் எந்த விதத்தில் அவர்கள் வாழ்வு மேம்படும் என்பது பற்றி இன்னும் பழனிசாமி பேசவில்லை. திமுக அரசின் குறைகள் அனைவருக்கும் தெரியும். அதனுடைய நிறைகளும் தெரியும். அவற்றில் குறைகளை தூக்கி காட்டுவதற்கு வலுவான வாசகங்கள் தேவை. அவை பழனிசாமியிடம் இல்லை. அதனால் அவர் பேச்சு மக்களிடம் ஈர்ப்பை ஏற்படுத்தவில்லை. பாரதிய ஜனதா கூட்டணியின் பலனாக டபுள் என்ஜின் ஆட்சி கிடைக்கும் என மறந்தும் சொல்வதில்லை. அதனால் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்தும் பாரதிய ஜனதா அனுதாபிகளின் கவனத்தை கவர்வதும் கடினமாகிறது. இவர்களுக்கு மாற்று என புறப்பட்ட தாவேக தலைவர் விஜய் சில நாட்கள் பிரச்சாரம் செய்ததோடு வீட்டிலேயே முடங்கிவிட்டார். பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்குவது மறுப்பது என்பதிலேயே அவரது காலம் கழிகிறது. அவரும் தன் பிரச்சாரத்தில் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறோம் என்பதை தெளிவாக சொல்லவில்லை. எனக்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் போட்டி என்பதை மட்டும் கிளிப்பிள்ளை போல மீண்டும் மீண்டும் கூறுகிறார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மக்களின் பிரச்சனைகளை முன்வைத்தாலும் இந்த முறை எனக்கு ஓட்டு போட்டா போடுங்க, இல்லாவிட்டால் போங்க என விரக்தியை வெளிப்படுத்தி வருகிறார். இப்படி திமுக அதிமுக என அனைத்து கட்சி தலைவர்களும் எந்தவிதமான தொலைநோக்கு பார்வையும் தெளிவான இலக்கும் இல்லாமல் வழக்கமான பல்லவியை பாடுவதோடு மனம் போன போக்கில் தனிமனித தாக்குதலை தடுத்து வருகின்றனர். இதனால் தலைவர்களின் பேச்சுகள் சில நேரங்களில் சர்ச்சையாகிறதே தவிர மக்களை கவரவில்லை. அவர்களின் வாக்குறுதிகளும் இலவசங்களை முன்னிறுத்தியே உள்ளன. ஆனால் எல்லா பிரதான கட்சிகளும் இலவச வாக்குறுதிகளை அள்ளி வீசி உள்ளதால் இலவசங்கள் மீதான மக்களின் ஈர்ப்பு குறைந்திருப்பதாகவே தெரிகிறது. சென்ற தேர்தலின் போது நிறைய வாக்குறுதிகளை அள்ளிவிட்ட திமுக ஆட்சிக்கு வந்த பின் எதையுமே செய்யாததால் இலவசங்கள் மீதும் மக்களுக்கு பிடிப்பில்லாத நிலையே களத்தில் காணப்படுகிறது. ஈரான் போர், உலக சூழல், தங்கம் விலை, சமையல் கேஸ் விலை என நிலையில்லாத சமூக சூழலில் நிலைத்தன்மையை தேடும் மக்களுக்கு எந்த கட்சியின் பிரச்சாரமும் ஈர்ப்பாக இல்லை என்பதே நிதர்சனம். இலக்கோடு எந்த கட்சியும் தேர்தலை எதிர்கொள்ளவில்லை என்பதால் மக்களுக்கு களம் போர் அடிக்க தொடங்கிவிட்டது.